ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை வந்து எப்படி மவுஸாக சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பேட் இருக்குது, நான் ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்க. அதுக்காக பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ட்ராக் பேட் ஒர்க் ஆகலை, ஒருவேளை உங்களுக்கு ட்ராக் பேடில் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற டைமில் வந்து உங்கள் ஃபோனே வந்து ஒரு ட்ராக் பேடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோனை வந்து ட்ராக் பேடாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைஃபை மவுஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து அந்த ஆப் ரன் ஆகிறதுக்கான சர்வரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இந்த சர்வரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அதே சிம்பிள் ஸ்டெப்பு தான். நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம்னா டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லி அக்ரி கேட்குது. இது நம்ம கண்டிப்பாக அக்ரி கொடுத்து ஆகணும். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சர்வர் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 3 ways ஆஃபில் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத், வைஃபை அண்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி. நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிலே கனெக்ட் பண்ணுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொபைலோட சார்ஜும் சீக்கிரமாக தீராது. அதே டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேட்டன்சியும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டெதரிங் ஆன் பண்ணி விட்டு நான் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து யூஎஸ்பி டெதரிங் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மவுஸ் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபோனில் வந்து நமக்கு வந்து கேட்குது. பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெஸ்க்டாப்போட நேம் வந்து நமக்கு காட்டுது. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஒர்க் ஆகிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சில லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர் ஸ்க்ரோல் வந்து நமக்கு இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த 2 ஃபிங்கர் ஸ்க்ரோல் அந்த ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரோலிங் இல்லாத லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏர் மவுஸ் அப்படின்ற ஆப்ஷன். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனை மூவ் பண்ணாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது கேம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஃபோனே வந்து ஒரு லைட் பென் மாதிரி வந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து டச் பண்ணவே கிடையாது. பார்த்திங்கன்னா சிஸ்டமில் வந்து அதுவாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம கர்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை மூவ் பண்ணுறதை பொறுத்தே நமக்கு வந்து கர்சர் மூவ் ஆகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு மீடியா கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறது, ஆப்ஸை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஃபைல் மேனேஜரில் நம்ம இந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃபைலையை ஓப்பன் பண்ணுறது, மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஒரு மவுஸ் நமக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.